பலத்த காற்று வந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி நகர்ந்து இப்பொழுது வந்து கொண்டு பேரோடு பேருந்து மரங்கள் எல்லாமே சரிந்து சுழற்சி வந்து இப்பொழுது யாழ்ப்பாணத்தை அண்மித்து வந்து கொண்டிருக்கிறது வந்து அனைவருக்குமே வணக்கம். வித்வா புயலினுடைய அந்த தாக்கமே இன்னும் முடியாத நிலையில், அதாவது அதனுடைய உயிரிழப்புகள் கூட இன்னும் சரியாக கணக்கிட்டு முடியாத நிலையில் மீண்டும் ஒரு தாளமுகம் வந்து அது புயலாக மாறி தற்பொழுது இலங்கையினுடைய பல பாகங்களையும் இந்த அதிக வேகமான காற்று, கடலுடைய அலைகளினுடைய சீற்றம் என நீங்கள் பார்க்கலாம். பின்னால் கூட எப்போவுமே வந்து மரங்கள் எவ்வளவுக்கு வேகமாக ஆடிக்கொண்டிருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம் அந்த காற்றினுடைய தாக்கத்தின் காரணத்தால். அப்படியாக இன்றைய நாளில் காலை பொழுதுல இருந்தே மழை ஆரம்பமாகிட்டு, நேற்று இரவிலிருந்தே சாதாரணமாக தூறலாக இருந்த மழை காலையிலிருந்து ஒரு அதிகளவான மழையாக பெய்ய ஆரம்பித்தது. குறிப்பாக நான் நிற்கிறது வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த புயலினுடைய தாக்கம் வந்து அதிகமாகி கொண்டே இருக்குது. கடற்கரையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அதிகளவான காற்றை வந்து உணர்கிறார்கள். நான் இப்போ அந்த காட்சிகளை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். கடற்கரையிலெல்லாம் கடல் அலைகள் வந்து அதிக சீற்றத்தோடு வந்து பொங்கி எழக்கூடிய அந்த காட்சிகள், அது சமயம் வீதிக்கு வந்து கடல் தண்ணி வரக்கூடிய காட்சினா மரங்கள் எல்லாமே சுழருது காற்றுக்கு. அப்படியாக ஒரு பலத்த காற்று வந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி நகர்ந்து இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது என்பது பார்த்திங்கன்னா ஒரு செய்தியாக இருக்குது. குறிப்பாக அந்த தாளமுகம் வந்து நேற்று நாளில் முல்லைத்தீவுக்கு முல்லைத்தீவில் இருந்து 105 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. இன்றைய நாள் பொழுதில் அது அப்படியே கரையோரமாகவே இலங்கையினுடைய கரையோரமாகவே முல்லைத்தீவு அப்படி அதன் கரையோரமாகவே வந்து பருத்தித்துறைக்கு அண்மித்த பகுதிகளுக்கு வந்து இப்பொழுது அண்மித்து கொண்டிருப்பதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. நான் அந்த எங்கே அந்த சுழற்சி இருக்குது, அந்த தாளமுகம் எந்த இடத்துல இப்போது இருக்குது என்பதை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து காரநகரில் இருக்கக்கூடிய கடற்கரை, காரநகர் பாலம், பொன்னாலையிலிருந்து காரநகருக்கு செல்லக்கூடிய அந்த பாலம். அந்த பாலத்தில் டித்வா புயல் நேரத்தில் இந்த பாலத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் காணொலி பதிவிட்டிருந்தேன். நீர் வந்து கடல் நீர் வந்து வெளியால் வந்திருந்தது, அதாவது வீதிக்கு வந்திருந்த காட்சியை பார்த்துறாங்க. டித்வா புயல் நேரத்தில் வந்து அதிகளவான மழையும் பெய்து கொண்டிருந்த காரணத்தால் கடல் மட்டம் உயர்ந்து வெள்ளப்பெருக்கும் வந்து அந்த காற்றோட வந்து நீர் வந்து வீதிக்கு வந்திருந்ததை பார்த்தனாங்க. ஆனால் இப்பொழுது இங்கே மழை குறைவாக இருக்கின்றது, ஆனாலும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் கடல் நீர் மீளவும் பார்த்திங்கன்னா வீதிக்கு சிந்தக்கூடிய அந்த காட்சி, அது அந்த வரக்கூடிய அந்த வேகத்தில் வந்து இங்கே அடிபட்டு வீதிக்கு கடல் தண்ணி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அதே சமயம் நிறைந்த கொந்தளிப்பாக இந்த கடல் இருக்குது. ஏன்னா அந்த காற்று கிட்ட அந்த சுழற்சி கிட்ட வர பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கடல்களினுடைய கொந்தளிப்பு வந்து அதிகமாக இருக்கிறத வந்து நாங்கள் நேரடியாகவே பார்த்துணரக்கூடிய மாதிரி இருக்குது. அதே சமயம் கருமேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இன்றைய காலை பொழுது விடிந்தாலும் விடியாத மாதிரியாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் எந்த விதமான ஒரு வெளிச்சமோ இல்லாட்டி ஒரு விடிவிற்கான ஒரு இதுவுமே இல்லாத மாதிரி சாதாரண ஒரு வெளிச்சத்தோட இருள் சூழ்ந்த ஒரு மப்பும் மந்தாரமான பொழுதாக வந்து இது அமைஞ்சிருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. காற்றினுடைய அந்த சத்தமும் இந்த இடத்துல நிற்க முடியாமல் காற்று வந்து தள்ளி கொண்டிருக்குது. அதே சமயம் பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ தூரம் இந்த கடலுடைய கொந்தளிப்பு இருக்குது என்ற அந்த காற்றுடைய வேகம் எவ்வளவுக்கு இருப்பதால் இந்த இடத்துல எவ்வளவு தூரம் கடல் கொந்தளிச்சு கொண்டிருக்குது என்றதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. இன்னும் அருகருகே வரும்பொழுது இப்போ சொல்லியிருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்தை அண்மித்த பகுதிக்கு வந்து இந்த தாளமுக்கம் வந்து தான் சென்று கரையை கடக்கும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். அப்படி வரும்பொழுது இன்னும் அதிகளவான காற்றையும் அதிகளவான கொந்தளிப்பையும் வந்து நாங்கள் உணரக்கூடியமாக இருக்கும். அனைவருமே பாதுகாப்பாக இருப்பது வந்து சாலை சிறந்தது. வீடுகளில் இருக்கக்கூடியது இன்னும் சிறப்பானதாக இருக்கும். தேவையில்லாமல் வெளியிடங்கள் நடமாடுவது. ஏனென்றால் பலத்த காற்று வீசி கொண்டிருக்கிறதால மரங்கள் எல்லாம் வந்து அந்த நிறம் என்னென்ன இளமை அடக்கும் என்றதை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ள இல்லாது. அதே சமயம் இப்போ நீங்கள் நேரடியாக இதை பார்த்து உணர்ந்திருப்பீங்கள், இந்த எவ்வளவு தூரம் காற்று அடிக்குது, அதே சமயம் எவ்வளவு தூரம் இந்த கடல் அலைகள் வந்து கடல் வந்து கொந்தளிச்சு கொண்டிருக்கு என்பதை பார்த்து உணர்ந்திருப்பீங்கள். குறிப்பாக அந்த தாளமுக சுழற்சி எங்கே இருக்குது, இப்பொழுது எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு என்பது தொடர்பாக வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் இந்த மெப்பினூடாக பார்க்கலாம். windy.com என்ற ஒரு மெப் ஒன்று ஆப் ஒன்று இருக்குதுங்க. நீங்கள் பாருங்கள், இந்த இதானது windy.com. நீங்களும் கூட இதை வந்து இணையதளத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். windy.com அதில் போயிட்டு அந்த சுழற்சி வந்து இப்பொழுது எங்கே இருக்குது, எந்த இடத்துல அந்த சுழற்சி இருக்குது என்றதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதில் தெளிவாக பார்க்கலாம். அந்த சுழற்சி வந்து இப்பொழுது யாழ்ப்பாணத்தை அண்மித்து வந்து கொண்டிருக்கிறத வந்து நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முல்லைத்தீவுக்கு மேற்பகுதி, இதில் முல்லைத்தீவுக்கு கிட்ட இதில் சும்மா நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இதில் நிற்கிது. இப்போ கிட்டத்தட்ட முல்லைத்தீவுக்கு நேற்றைய நாளில் இந்த பகுதியில் இருந்தது, இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கு. இதனுடைய நகர்வு வந்து மெதுவாகத்தான் இருக்குது என்ற மாதிரி வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறோம். அப்படியே வந்து இது எந்த பாதையால் போகிறது என்றது வந்து அதுக்கு தான் தெரியும். ஏன்னா
நேற்றைய நாளில் நாங்கள் பார்க்கல வந்து முல்லைத்தீவில் இருந்து இதுக்குள்ளால் ஊடறுத்து போகிற மாதிரி காட்டியிருந்தது, இந்த இதுக்குள்ளால் போகிற மாதிரி காட்டியிருந்தது. ஆனால் இன்றைய நாளில் இங்கே வந்து நிற்குது. நாங்கள் வந்து இதில் பார்க்கலாம். இப்போது காட்டுறது வந்து சரியாக நேரம் 11 மணிக்கு, சாட்டர்டே 11 சனிக்கிழமை 11 மணிக்கு இந்த விஷயம் வந்து நாங்கள் இப்போ பார்க்குறோம். அதே வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு சனிக்கிழமை 12 மணி 1 மணிக்கு எங்கே நிற்கும்ன்றதை பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு 1 மணிக்கு யாழ்ப்பாணத்துக்கிட்ட அதனுடைய சுழற்சி வந்து மையப்படுறதை வந்து நாங்கள் பார்க்கலாம். பருத்தித்துறை கடற்கரைக்கு பருத்தித்துறைக்கு அருகில் வந்து அந்த சுழற்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம். 4 மணிக்கு கிட்ட மாதிரி 5 மணிக்கு அப்படியே அது அங்கால கடந்து போகுது. இன்றைய மாலை வேளையில் அது இல்லாமல் போகிற மாதிரி இந்த ஆப்பினூடாக வந்து நாங்கள் பார்க்குறோம். அப்படியாக நீங்களும் வந்து இந்த ஆப்பின் உதவியோடு வந்து பார்க்கலாம். இப்பொழுது இருக்கக்கூடியது வந்து முல்லைத்தீவுக்கு அண்மித்த பகுதியில் அந்த சுழற்சி இருக்கிறத வந்து பார்க்குறீங்க. அதை விட இந்த ஆப்பில் வந்து நாங்கள் மழை எவ்வளவு அங்கே மழை பெய்ய போகுது அந்த விஷயங்களை கூட பார்க்கலாம். இங்கே நீங்கள் பாருங்கள், அந்தந்த இடங்களில் மழைன்றது கேட்கல. குறிப்பாக இந்த யாழ்ப்பாண பகுதியில் நீங்கள் வர இந்த இடங்கள் எல்லாம் இப்போ மழை பெஞ்சோன்னு தான் இருக்குது. அதை வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கடும் மழை, அதே சமயம் காற்றும் யாழ்ப்பாணத்தை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது வந்து அதனூடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியே இப்பொழுதெல்லாம் காற்றினுடைய வேகம் மிக வேகமாக இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மரங்கள் வந்து அசைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அசைவு கடற்பக்கத்தில் இருந்து மற்ற பக்கத்தை நோக்கி மரம் அப்படியே இங்காலி பக்கமே சாய்ந்து நிற்கிற மாதிரியாக இங்கே மர கிளைகள்லாம் ஆடக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க. காற்றினுடைய வேகம் எவ்வளவு தூரம் இருக்குது என்பதை வந்து இதை வைத்து நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே சமயம் இந்த சுழற்சியினுடைய காரணத்தால், இந்த காற்றினுடைய வேகத்தால் வந்து நிறைய இடங்களில் வந்து மரங்கள் முறிந்து கீழே விழுந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம், அதே சமயம் வேரோட மரங்கள் அடியோட சாய்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையுமே நான் வீதியோரத்தில் நிறைந்த இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எங்களுடைய வீட்டுக்கரையில் கூட மரங்கள் சாய்ந்து இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நிகழ்ந்திருக்குது. ஆனாலும் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருந்ததை வந்து அதை பார்த்தினான். அதே சமயம் வீட்டுக்கரையில் மரங்கள் இருக்கக்கூடியார்கள் இன்னும் அவதானமாக இருங்கோ. முறி நிலையில் மரங்கள் இருந்தால் மிக கவனமாக இருங்கோ. அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய செயற்பாடுகள் வந்து செய்து வச்சுக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல கூட நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் மாதகளில் இருந்து கீரிமேலை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது வந்து மிகப்பெரிய அளவிலான மரம் ஒன்று வேரோட இங்கே சாய்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மரம். நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய அளவிலான மரம் வேரோடு அப்படியே சாய்ந்திருக்கு. அப்படியாக இந்த காற்றினுடைய தாக்கத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே சமயம் கீரிமலை கடற்கரை நேற்று நாளில் கூட நான் உங்களுக்கு காண்பித்திருந்தேன், மிக கொந்தளிப்பாக இருந்தது. அதை விட இன்றைய நாளில் வந்து மிக பாரிய அளவிலான நீங்கள் பார்க்கலாம், அங்கே அலைகள் வந்து தொடர்ந்து அலைகள் வந்து கொண்டு வந்து இங்கே அந்த கட்டை நோக்கி அடித்து கடல் நீர் வந்து முழுவதுமாக வெளியாலே வருவதற்குரிய அங்கே நீங்கள் பாருங்கள், அந்த அடித்து மேலே வந்து தண்ணி பாய்ஞ்சு கொண்டே இருக்குது. என்ன காரணம்னா இதுக்கு காரணம் வந்து காற்று. அந்த காற்றினுடைய சுழற்சி, அந்த காற்றினுடைய வேகம் வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறதால வந்து கடல் அலையினுடைய கொந்தளிப்பு காரணமாக அந்த கடல் நீர் வந்து மேலெழுந்து வெளியாலே சிந்தக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்க்கக்கூடியமாக இருக்குது. அப்படியாக மிக அவதானமாக இருங்கோ என்பதற்காக தான் இந்த பதிவு. மிக யாரையும் பயப்படுத்துவதற்காக இல்லை, பாதுகாப்பாக வீட்டில் இருங்கோ. இந்த ஒரு நாள் மற்ற நாளோட இந்த நிகழ்வு வந்து முடிவுக்கு வரும். நாளை மறுதினம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடியமாக இருக்கும். அங்கே பாருங்கள், இவ்வளோ வேகமாக வந்து அந்த இடத்துல வந்து கடலை வந்து அந்த இடத்த வந்து அந்த தடுப்புக்கு போட்டுக்கக்கூடிய அந்த சுவரை வந்து அடிக்குதான். இந்த இடத்துல வந்து கரை இல்லை என்றபடியால் வந்து மெதுவாக போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை, இல்லாட்டி கரையை நோக்கி மேலெழுந்து வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இங்கே போட்டுக்கக்கூடிய அந்த தடுப்போடு வந்து மோதி கடல் அலை தண்ணி வந்து மேலால் எழும்பக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் இன்றைய மாலை இரவு வேளை வரை அவதானமாக இருப்பது நல்லது. என்றால் மாலை வேளைக்கு பின்னதாக அது வந்து கரையை கடக்கும் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறோம். நடக்குமோ நடக்காதா என்பது வந்து அது இயற்கை தான் தீர்மானிக்க வேண்டும். அவர்களுடைய ஊகங்கள் சில வேளை நடக்கலாம், சில வேளை நடக்காவிடலாம். சில வேளை அந்த காற்று சுழற்சி யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்து சுற்றியும் செல்லக்கூடிய மாதிரியாக இருக்கலாம். எல்லாம்
நடக்கும் பொழுது தான் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆனாலும் அவர்கள் ஓரளவான ஊகங்கள் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வானிலை தொடர்பான கள நிலவரங்களை எங்களுக்கு சமூக வலைத்தளங்களூடாக தந்து கொண்டிருக்கக்கூடிய செந்தில் குமரன் என்பவர் சொல்லிக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முல்லைத்தீவுக்கு அருகே காணப்படும் தாழ்வு மண்டலம் மேலும் வடக்கு திசையில் நகர்ந்து ஒரு தாழ்வு நிலையாக வலுக்குறைந்து இன்று சனிக்கிழமை இரவு தமிழக கடற்பரப்பை அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் விளைவாக யாழ்ப்பாணம், வன்னி உள்ளிட்ட வடக்கு மாகாணத்தில் நிலவி வரும் சாதாரண மழையுடனான வானிலை இன்று மாலை வரை தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் காற்றின் வேகம் மணிக்கு 30 கிலோமீட்டர் என்ற அளவில் குறைந்தும் காணப்படலாம். அத்தோடு நிலத்துக்கு அருகில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருந்தும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அளவுக்கு வந்து தொடர் கனமழையை வந்து உருவாக்க முடியவில்லை என்ற மாதிரி வந்து அவர் குறிப்பிட்டிருக்கார். கனமழை அதிகளவான மழை இல்லாத காரணத்தால் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயம் சராசரிக்கும் குறைவான கடல் வெப்பநிலை, இந்திய நிலப்பரப்பில் காணப்படும் உயர் அழுத்தத்தால் உருவாகும் வறண்ட குளிர் காற்று, வங்காள விரிகுடாவில் நிலவும் எதிர்மறையான கடல் நீரோட்டங்கள் போன்ற புறக்காரணிகளின் தாக்கம் இந்நிகழ்வானது மேக உற்பத்தியை கொண்டிருந்தும் வலுவற்றதாக கடந்து போவதற்கு முக்கிய காரணியாக திகழ்கின்றது என்று பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய இரவு பொழுதில் வந்து இது முழுவதுமாக இங்கே இருந்து கடந்து செல்லும் என்ற மாதிரியான விஷயத்தை வந்து அவர் குறிப்பிட்டிருக்கார். பெரிய அளவிலான பாதிப்புகளை தராது என்ற மாதிரியாக அவர் தன்னுடைய கணிப்பின் மூலம் வந்து தகவல்களை குறிப்பிட்டிருக்கின்றார். எது எப்படி இருந்தாலும் கணிப்புகள் பல இருந்தாலும் பல மாதிரி சொன்னாலும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டு ஓரிரு நாட்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் இருப்பதும் எங்களுடைய புறச்சூழலை வந்து பாதுகாப்பாக வைத்திருப்பதும் வந்து எங்களுடைய கடமை. ஏனென்றால் எங்களுக்காக நாங்கள் தான் எப்பொழுதுமே நாங்கள் எங்களை அவதானித்துக் கொள்வது சிறப்பு. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த கடல் அலைகள் தொடர்ச்சியாக மாறி அலை வந்து திரண்டு வந்து கொண்டே இருக்குது. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது, பயமாகவும் இருக்குது. சில விஷயங்கள் இந்த இருந்து பார்க்கல வந்து தூரம் நின்று எடுத்துட்டு டக்கண்டு ஓடி வந்துடுவேன் வீட்டை. அப்படியாக தான் இன்றைய காலை பொழுதில் போய் பதிவு செய்த காணொலிகளை தான் இன்றைய நாள் உங்களுக்காக இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறேன். அதே சமயம் அங்கே நீங்கள் பார்க்கலாம், மரங்கள் முழுவதுமே இந்த மரங்கள் எல்லாம் என்ன பாவம் செய்து தெரியாது. டித்வா புயல் காலத்திலேயும் கூட இந்த காற்றின் வேகத்தால் வந்து இப்படியே தான் ஆடிக்கொண்டே இருந்தது. அப்படியாக இப்பொழுதும் பார்க்கக்கூடியமாக இருக்குது. அந்த மரங்கள் வந்து ஆடிய வண்ணமே அங்கே இருக்குது. இதில் வந்து பாருங்க, அந்த மணலில் அடித்து காற்று கடல் தண்ணி வந்து மேலே பாயிற அந்த காட்சியை. அப்படியாக நகுலேஸ்வர பெருமானுடைய ராஜகோபுரத்தையும் தரிசித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நன்மையை நடக்கணும், எந்த விதமான தீங்கும் இல்லாமல் எல்லாரும் நல்லபடியாக இந்த இயற்கை அனர்த்தங்களில் இருந்து பாதுகாப்பாக வீட்டில் இருக்கணும் என இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். காணொலி பார்வையிட்டவங்கள் அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.